அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எக்ஸசைஸ் 4.1ல் நம்ம விட்டு வச்சுருக்கிற ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் வரைக்கும் வந்தது 6th கொஸ்டின். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 6th சப்டிவிஷன். இப்போ நம்ம 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் வந்து dy by dx the whole cube plus y is equal to x minus dy by dx. இதோடைய ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரே நேரத்தில் dy by dxும் dx by dyயும் இருக்கக்கூடாது. dy by dx இருக்கிறதா இருந்தால் dx by dy இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். ஸோ ஒன்று அப்படியே வச்சுட்டு இன்னொன்று வந்து அந்த டெரிவேட்டிவாக மாற்றணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், dy by dx அப்படியே வச்சுருக்கேன். ஸோ dx by dyயை நான் வந்து 1 by dy by dxன்னு போட்டிருக்கேன், இந்த ரெசிப்ரோக்கல் மீனிங்கை கொடுத்துட்டு. ஸோ dy by dx whole cube plus y is equal to x minus 1 by dy by dx. இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆன்சர் எழுதக்கூடாது. ஏன்னா டெரிவேட்டிவ்ஸு டினாமினேட்டரில் வரக்கூடாது. டினாமினேட்டரில் வந்தால் பவர் -1 அர்த்தம். பவர் -1 இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அ ரேடிக்கல் பவர். அதனால் இப்போ இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்டூ dy by dx -1 ஹோல் டிவைடட் பை dy by dx அப்படின்னா RHS வருது. இந்த dy by dxை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வரேன் நான் இந்த பக்கம். ஸோ dy by dx இன்டூ dy by dx ஹோல் கியூப் ப்ளஸ் y is equal to x dy by dx -1. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து dy by dx பவர் 4 ஆகிடும், ப்ளஸ் y இன்ட்டு dy by dx, ரைட் சைடு x dy by dx -1. ஸோ எப்படி இருந்தாலும் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ன்றது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx தான். ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1. அதோடைய பவர் மேக்ஸிமம் வந்து 4 வந்திருக்கு. ஸோ அதுதான் டிகிரி. இனிமேல் நம்ம பார்க்குறது வந்து கொஸ்டின் 2 ஆன்வர்ட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், அதிலிருந்து எப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஜென்ரலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஃபார் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்னால் ஒரே செட் ஆஃப் கர்வ்ஸ் விச் ஹாவ் த சேம் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் ஹேவிங் சென்டர் ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ட்ரா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ். பிகாஸ் சென்டர் ஆரிஜின் ஆனால் ரேடியஸு பல ரியல் வேல்யூ மெஷர்மெண்ட்டில் நம்ம நிறைய சர்க்கிள்ஸு வரையலாம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு நீங்கள் சின்ன கிளாஸில் வரைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ரைட் டேர்ன்டு பேரபோலா y² = 4axங்கிற இக்குவேஷனை படிச்சிருக்கீங்க. அதில் ஏக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம், எனி ரியல் வேல்யூ. ஸோ அது மாதிரி வரும்போது யூ ஆல்வேஸ் கெட் அ பேரபோலா ஹேவிங் வெர்டெக்ஸ் ஆரிஜின் அண்ட் ஏ வந்து அதாவது ஃபோக்கஸ் வேறு இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இக்குவேஷன்ஸுக்கு பேர் தான் ஃபேமிலி ஆஃப் இக்குவேஷன்ஸ். ஸோ அதில் வர அந்த ஏ x² + y² = r² எழுதுவோம் இல்லையா, சென்டர் ஆரிஜின் உள்ள சர்க்கிள். அந்த ஆரோட வேல்யூ நம்ம மாற்றிகிட்டே இருக்கலாம்னு சொன்னேன் பாருங்கள். ஸோ அந்த ஆறு இந்த 4axல் வர ஏ இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. இதையெல்லாம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் நாட் ஹேவிங் அ ஃபிக்ஸட் வேல்யூ, தே கேன் டேக் எனி ரியல் வேல்யூ. ஸோ அது கான்ஸ்டன்ட் தான், பட் விச் கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸுக்கு பேர் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னு ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த இக்குவேஷனில் என்னென்ன இருக்கலாம், அதில் வந்து வேரியபிள்ஸ் எக்ஸு y எல்லாம் இருக்கலாம், dy by dx d2y by dx² எக்ஸெட்ராங்கிற டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம், அண்ட் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம். நியூமரிக்கல் வேல்யூஸ் உள்ள அந்த 2, -3, √5 அது மாதிரி நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸு இருக்கக்கூடாது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் எ டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷனில் நீங்கள் பண்ணுறது வந்து என்ன ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு இருக்குது, அதில் அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஒரு ஃபேமிலி ஆஃப் இக்குவேஷனை வந்து எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன் த இக்குவேஷன். ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்னா ஒரு தடவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுவாக எலிமினேட் ஆகலை, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதுவாக எலிமினேட் ஆகலைன்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி எலிமினேட் பண்ண வைக்கணும். 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்கிற இக்குவேஷன்லன்னா 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், 3 இருந்தால் 3 தடவை எக்ஸெட்ரா. ஸோ நம்பர் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன்ஸ் தட் we can do is equal to number of arbitrary constants. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியும் எலிமினேட் ஆகாத இக்குவேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் டெக்னிக்காக சப்ஸ்டிடியூஷன் பண்ணி தான் அதை எலிமினேட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சரில் எப்போவுமே வேரியபிள்ஸ் எக்ஸு y, derivatives dy by dx d2y by dx² and
நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபிக்ஸட் வேல்யூ உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து செகண்ட் கொஸ்டினில் முதல் சப்டிவிஷனை ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதாவது y is equal to cx plus c minus c square. இதை ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து இதில் வந்து இந்த சி தான் உங்களுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு. சியை எலிமினேட் பண்ணணும், அவ்வளோதான். 3 இடத்துல சி இருந்தால் கூட ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லும்போது அதில் உள்ளது சி தான். அந்த சியோட வேரியஸ் ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் சி ஸ்கொயர் இருக்குது. பட் there is only one arbitrary constant. அதனால் ஒரு தடவை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, ரைட் சைடில் c இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, சி ஸ்கொயர் அதெல்லாமும் ரெப்ரசன்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அதையெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஸோ dy by dx ஈக்குவல் டு சின்னு வருது. இப்போ வந்து சி எலிமினேட் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்த ஈக்குவேஷனை நேம் ஒன்னு நேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எங்கெல்லாம் சி இருக்கோ அதுக்கெல்லாம் dy by dxன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ y is equal to x இன்ட்டு சிக்கு பதிலாக dy by dx ப்ளஸ் இந்த சிக்கு dy by dx, c ஸ்கொயருக்கு dy by dx the whole square. So this is the required answer.